Smile Setai versus Madras Central. So Smile Setai team. Toss போயிடலாமா? யார் கால் பண்றீங்க? Okay. Heads is the call. Smile Setai கூப்பிட்டுருக்காங்க. So tails it is. So Madras Central team have won the toss. அவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபீல்டிங் தான் பிரதர். ஸோ அந்த மெட்ராஸ் சென்ட்ரல் டீம் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க பிரதர். நீங்கள் வந்து பேட்டிங் ஆட போகிறீங்க. எப்படி? வேறு வழி இல்லை நம்மளுக்கு. என்ன இவர் என்ன மாதிரியான ஒரு டாஸ்க் செட் பண்ணுன்னு இருக்கீங்க? இல்லை ஐயோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக நாங்கள் டாஸ் வின் பண்ணால் நாங்களும் ஃபீல்டிங் எடுக்கலான்னு தான் வந்தோம். ஸோ அவர் ஃபீல்டிங் எடுத்துட்டாரு. இப்போ நாங்கள் போய் ஓகே கரெக்ட் நாங்கள் டாஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சேஞ்செல்லாம் பண்ணி ஒன்றும் இல்லை பிரதர், அப்படியே ஜாலியாக விளையாட வேண்டியது தான் சார். Smile Setai versus Madras Central. So Smile Setai team ஃபீல்டுக்குள்ள வாங்க. So here Net TV for you YouTubers Cricket League, the much awaited match between Madras Central versus Smile Setai. So here joining Prashant with me. மச்சி செம்ம எக்ஸைட்டிங் மேட்ச் மச்சி, ரொம்ப எதிர்பார்த்த மேட்ச்சு. ஸோ ஸ்மைல் சேட்டை அண்ட் மெட்ராஸ் சென்ட்ரல் ஆடுறாங்க. ஸோ போன மேட்ச் வந்து எருமசாணி வந்து வின் பண்ணிட்டாங்க. சூப்பர். ஸோ ஒரு நல்ல ஃபைட் பேக் இருந்துச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மேட்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ராக்கெட் விட்டுருக்காரு. ஸோ ஃபேண்டாஸ்டிக். ஸோ ஸ்மைல் சென்ட்ரல் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸ்மைல் சேட்டையோட ஆரம்பிச்சிருக்காங்க. சேட்டை செய்ய விடாம விக்கெட் எடுத்துட்டாங்க. அதாவது மொத்த வித்தியை இப்பயா கேட்டா செமிஃபைனல் ஒன்றும் இருக்காதுல்ல. கரெக்ட். Another chance. No, it's a one bounce and it's just a single. சூப்பர். நல்ல bowling. அருமையான bowling. What a bowling. Wicket back to back wicket. Super. செம பாத்தீங்களா? இந்த செம எக்ஸைட்டிங்கா போகுது. கண்டிப்பா ஒவ்வொரு மேட்சும் வந்து அப்படியே கிராஸ் ஆக வந்து ரொம்ப குவாலிட்டி வந்து பவுலிங் ஃபீல்டிங் எல்லாத்துலயுமே வந்து குவாலிட்டி ஜாஸ்தி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து உங்களுக்கு ஒரு வார்ம் அப் மாதிரி இருந்திருக்கு. கண்டிப்பா சூடு பிடிக்குது. கண்டிப்பா ப்ளூ தொப்பி பேட்டிங்கில் இறங்கியிருக்கிறார். வந்து ஆடுறா சரியான bowling. நல்லா போட்டுட்டு இருக்காரு. வாவ் வாட் என்ன பந்து. சூப்பர். சோ ரொம்ப குயிக்கா அடாப்ட் ஆயிட்டாங்க. கண்டிப்பா. சோ அடுத்த ரெண்டு மேட்சஸ் செம இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. விக்கெட் வேற லெவல் பவுலிங் and that's a wicket. வேற லெவல் பவுலிங் சொல்லி விக்கெட் எடுக்கிறாரு. சரியான bowling, செம bowling பெர்ஃபார்மன்ஸ். எந்த எஃபர்ட்டுமே கிடையாது, கரெக்டா லைன்ல போட்டு போயிட்டே இருக்காரு விக்கெட் எடுத்துட்டு. இங்க இருந்து இந்த யூடியூப் கிரிக்கெட்டர்ஸ் லீக் முடியறதுக்குள்ளேயே 5-6 பேர் ஐபிஎல் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா நடக்க போகுது மச்சி. வாவ் ஒண்ணுமே பண்ண முடியல அந்த பால. third over first ball and that's a single. நீட்டான ஒரு சிங்கிள். வாவ் வெரி குட் bowling. சரியா போட்டுட்டு இருக்காங்க. ஸ்மைல் சேட்டை நிறைய பொறுமை காக்குறாங்க. ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அதுக்கு பின்னாடி. கண்டிப்பா நல்ல இது. ஆனாங்க நல்ல ஒரு சிங்கிள். தலைவன் கோப். அடுத்து பந்து ஒக்கா மக்கா. என்ன ஒரு பால், அசால்ட்டா ஒரு கேட்ச். இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது சீரியஸா. டாப் கிளாஸ் பவுலிங் ரெண்டு பக்கம் இருந்தோம். செம போயிட்டு இருக்க மேட்ச். அடுத்த பந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே ஜாலியா பிச்சில் நின்னுக்க வேண்டியதான் போல. சோ இது வரைக்கும் 6 ரன் தான் அடிச்சிருக்காங்க. சோ இது வரைக்கும் மேட்சஸ்ல செம்ம டஃப்பான மேட்சா போயிட்டு இருக்கு. சோ 4 ஓவருக்கு 6 ரன்னுக்கு 4 விக்கெட். ஓகே, பக்காவா தெரியுது ஸ்கோர் போர்டு.
ஸ்கோர் தான் என்னன்னு தெரியல. அண்ணா மாத்துறாரு. 5 ஓவர் முடிஞ்சிருச்சு. 10 ரன். 5 ஓவருக்கு 10 ரன் தான் போயிருக்கு. test இது வரைக்கும் match-ஆ? ஒரு வைடு match-ஆ? போடலான்றது தான் இந்த மேட்சோட ரொம்ப பயங்கரமான ஸ்பெஷாலிட்டி. வேற லெவல். 5 ஓவர் ஒரு பால் வெறும் 11 ரன் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நம்ம டீம். செம்ம பவுலிங். வாவ் வாவ் வாவ். அதாவது ஏதோ நெட் பிராக்டிஸ் பண்ற மாதிரி கேட்ச பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஆவி கிவி பூந்துருச்சா தெரியல மெட்ராஸ் சென்ட்ரல் டீம். இவங்க இந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன பண்ணாங்கன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் போட்டு பாருங்க. ஏய் அங்க யார் வருதுன்னு பாரு. பண்ணிருக்காங்க. ஏய் யார் வருதுன்னு பாரு. ஓகே. வாவ் பா, என்ன ஒரு லைன் அண்ட் லென்த், என்ன ஒரு டிசிப்ளின் பா. இங்க என்னடானா ஒரு எக்ஸ்ட்ரா கூட இது வரைக்கும் இல்ல. தலை சுத்துது. இது வரைக்கும் ஒரு பவுண்ட் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். பா, சிங்கிள் சிங்கிள் அவ்வளவுதான். அந்த லைன் அண்ட் லென்த் அவ்வளவுதான். அதான் பேசிக். ஒரு மேக்ஸிமம் பாசிபிலிட்டியே சிங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 4 அடிச்ச பாடு இல்லைன்னு நினைக்கிறேன் ஸ்மைல் சேட்டி டீம். And that's a leading edge and that's a wicket. catch. Wow. அவ்வளவுதான். விக்கெட் அப்படியே சும்மா அது ஒரு காட்ச் ஒரு மாதிரி டர்ன் சரியுது. அகைன்ஸ்டா ஒரு பேட் பண்ணும்போது இப்படி தான் எட்ஜ் தான் ஆகும். இது வரைக்கும் 13 ரன் தான் போயிருக்கு பிரசாந்த். வெறும் 13 ரன். 6 ஓவர் முடிஞ்சு 7வது ஓவர் போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு எய்ம் பண்ண ரன் அவுட்டுக்கு. பட் இது ஸ்கோர் இஸ் ஆஃப்டர் 6 overs 13 for 6. அண்ணா ஏதாவது வாஸ்து பாட்டு போட்டு விடுங்கண்ணா. அப்படியாவது 4 ரன் அடிக்கிட்டோம். பவுலிங் ரொம்ப டஃப்பா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் ஒரு விக்கெட்டா? இல்ல இல்ல, அது வந்து ஓடலாம் அது carry ஆகல. ஓடிக்கொண்டே இருக்கலாம். அது கேரி ஆகல. சூப்பர் சூப்பர். ஒரு நல்ல ஒரு திங்கிங் போலருக்கு. ஸோ அவங்க அந்த லென்த் கொடுக்கல. ஸோ போன பாலோட அது ஃபுல் டாஸ் ஆனால அடிக்க முடிஞ்சது. கண்டிப்பா ஸோ பிச்சான அந்த பாலுமே அவ்வளோ ஈஸியாக அடிக்க முடியல இந்த டீமால. கண்டிப்பா. ஸோ லைன் அண்ட் லென்த் அதை மெயின்டைன் பண்ணும்போது ஆட முடியல. ஒரு பயங்கர உற்சாகம் தான். நீங்க எல்லாம் கொஞ்சம் உற்சாகப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு கலக்குவாங்க. சந்தேகமே இல்ல. அண்ட் தட்ஸ் அ வைட். போன ஓவர் தான் ஒரு நோ அது காலில் பட்டுச்சு, அதனால இல்லைன்னு சொல்லிட்டாரு. வெறும் 23 ரன்கள் மட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. 6 விக்கெட் போயிடுச்சு. அடி ஸோ ஸ்விங் பண்றாங்க. அங்க வந்து ஒரு ரன்னுக்கு மேல இல்ல. ஃபீல்டிங் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. த்ரோவும் தான். மெட்ராஸ் சென்ட்ரல் அசைக்க முடியாத பவுலிங் தொடர்கிறது. ஒன்றுமே பண்ண முடியல. So 8 overs 25 for 6. So இது 9th ஓவர் போட்டுட்டு இருக்காங்க. அடி விக்கெட்டா and wow, கேட்ச் எல்லாம் the அசால்ட்டா catches win பிடிக்கிறாங்க. matches. So ஒரு சான்ஸ் கூட தவறவில்லை. ஸோ எல்லா கேட்சும் பிடிச்சிருக்காங்க. ஒரு சான்சஸ் கூட கொடுக்கல. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு டிசிப்ளின் ஒரு யூனிட்கான ஒரு அறிகுறிகள். இது ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு டீம். அது வேணா வந்து நமக்கு நல்லா தெரியுது. மெட்ராஸ் சென்ட்ரல் 30 ரன்கள் எடுத்தால் வெற்றி. 30 ரன். எங்கள் அண்ணன் கோபியே அடித்து விடுவார். ஓப்பனிங் இறங்கவும் அவருக்கே 10 ஸ்கோர். அவர் ஒரு கையில் ஆடுவார். 2 கையெல்லாம் தேவையில்லை இந்த ரன்னுக்கெல்லாம். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ரெஸ்யூம் ஆகுது. சாங் ஸ்மைல் செட்டையும் இதே மாதிரி ஒரு போலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா இவங்களுக்கு ஒரு டஃப்பாக தான் இருக்க போகுது. கிரிக்கெட் மேட்ச்ல எனி ஓவர் எனி பால் எனிதிங் கேன் ஹேப்பன். கண்டிப்பா. ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் கேம். யாருக்கு தெரியும்.
ஸோ லோயஸ்ட் டோட்டல் மேட்சஸும் வந்து லோயஸ்ட் டோட்டல் எடுத்த டீம் வின் பண்ண ஒரு ஹிஸ்ட்ரிலாம் இருக்கு. சிஎஸ்கே ஏதோ ஒரு மேட்சிங் நடக்க போகுது. ஆஹா, ஸ்மைல் சேட்டை ஆரம்பம். அருமை முதல் பாலே. இன்னும் 26 ரன்கள் எடுத்தால் வெற்றி. 59 பந்துகள் மீதம் உள்ளது. லிரிக்ஸ் எழுதி டியூன்லாம் போட்டு வச்சிருக்கான்பா, கேக்குறியா? காதல் கிரிக்கெட்டு விழுந்துருச்சு விக்கெட்டு. இரண்டாவது பந்து. எஜ்ஜோ எஜ்ஜு. ஸோ போலிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ராட்டஜி போல இருக்கு. ஸோ அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட்டு அவங்க லெக் சைடு ஆட ட்ரை பண்ணுவாங்க, விக்கெட் விழுன்றதா ஸ்ட்ராட்டஜி போல இருக்கு. பார்ப்போம் என்ன வேணா நடக்கலாம் கிரிக்கெட்ல. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, 5 ரன் எடுத்திருக்காங்க. இன்னும் 25 ரன் எடுத்தா வெற்றி. 25 ரன்கள். செம்ம பால், நல்ல பால். ஒரு ரன் எடுக்கிறாங்க. ஆனா எல்லாமே வந்து ரொம்ப இந்த ப்ரொஃபஷனலா தெரியுது. இந்த கிரவுண்டே எங்க அண்ணனுக்கு சின்ன கிரவுண்ட் தான். அண்ணன் அஞ்சா சிங்கம் பாத்தீங்களா, அண்ணன் பேட்ல தான் தொடணும்னே கிடையாது, தொடலனாலே 4 தான். தொட்டா நார்மல் பிளேயர், தொடாம போனா கோபி. ஜெயசூர்யா காந்த வச்சு விளையாண்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கீல்ல, அந்த மாதிரி அந்த ஆறாலே பால் டிராவல் ஆகும். அண்ணன் அஞ்சா சிங்கம் அண்ணன் விட்டு கொடுத்து ஆடுற மாதிரியே இருக்கு எனக்கு. இன்னும் பந்து. வாவ், ஆஹா, ஆஹா. நல்ல அருமை அருமை. நல்லா ஒரு 3 ஸ்டெம்பை விட்டுட்டு நல்ல அழகான ஒரு பார்த்து அடிச்சாரு. ஒரு ரன் பார்த்தோம். இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து ஃப்ளட் லைட் வந்து அங்கே நட்டு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட. கோபி நல்ல ஒரு ஆஃப் சைடில் ஒரு ரன். 4 போகுமா? இல்லை, ஒரு ரன். நல்ல ஷாட். நல்ல ஒரு டைமிங் கிடைச்சது அந்த ஷாட்க்கு அவருக்கு. லெக் சைடில் அடிச்சிருக்காரு அதை. 4. ஒரு ஷாட் கேட்ச். ஆஹா, அருமையான கேட்ச், விக்கெட். அருமையான கேட்ச். அது அடிச்சிருக்க வேணாம், ஏன்னா அது வந்து ஒரு ஷார்ட் பிட்ச் பால். அதை அப்படியே விட்டுருக்கலாம். கண்டிப்பா வைடாக சான்சஸ் இருந்துச்சு அது. வந்து கோபியோட ஸ்டைலு தான். 3 ஸ்டெம்ப் இல்ல 9 ஸ்டெம்பை காட்டிட்டு தான் நிக்கிறாரு. ஓவர் முடிஞ்சிருக்கு, 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸோ 17 ரன்னு. ஸோ இன்னும் வந்து 13 ரன் மட்டுமே தேவை. கண்டிப்பா பயங்கரமா இருக்கும். அதுக்கு தான் விட மாட்டாங்க ஸ்மைல் சேட்டை. அவ்வளவு சீக்கிரம் நீங்க ரன் எடுக்க முடியாதுடா அப்படின்ட்டு வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணி பவுலிங் போட்டுருக்காங்க. அடிச்சு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கிறதான் வந்து உத்தமமான இதா இருக்கும். ஆனா ஸ்மைல் சேட்டை அவ்வளவு சீக்கிரம் விட்டு தர்றதுக்கு வந்து ரெடியா இல்ல. டஃப் கொடுக்குறாங்க பயங்கரமா. தோனி ஸ்டைல்ல ஒரு 6 போட்டு முடிச்சிட்டாரு. மெட்ராஸ் சென்ட்ரல் வந்து வேற லெவல் வின். இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. they qualified for a playoff. we have to wait for the result for the next 2 matches to find out அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எதுல ஆட போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போ அவங்களோட கரண்ட் நெட் ரன் ரேட் பார்க்கும்போது டெஃபினட்டா டாப் 2ல அவங்க வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. இவங்க 10 ஓவர்ல அடிச்ச ஸ்கோர், அதாவது வந்து அதுக்குள்ள ஆல் அவுட் பண்ணி எடுத்த ஸ்கோர் வந்து இவங்க 5 ஓவருக்குள்ள அடிச்சிருக்காங்க. ஸோ நெட் ரன் ரேட்ல வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நாட் அவுட் பேட்ஸ்மேன் எங்களது 9 ஸ்டிக் கோபி. அண்ணா வந்து முத்து மாதிரி நேரா வராரு. அண்ணன் வந்து ஃபைனலுக்கு கோபி அவர்களை வரவேற்கிறோம். நாட் அவுட் 4 நாட் அவுட்.
தலைவா தானே தலைவனே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க நாட் அவுட் பேட்ஸ்மேன் இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் நான் விளையாடி பேட்ல பால் பட்டது இப்பதான், அதுவும் 3 தடவை பட்டுருச்சு. அது எப்படி பாருங்களேன், நான் தொடவே இல்லாம 2 4 போயிருக்கு. இந்த பிச்சில் நிக்க சொன்னா பக்கத்து பிச்சில் யார் நின்று இருக்கீங்க? அது அது அப்படிதான் சச்சின் அப்படிதான் விளையாடுவாங்க, தெரியாது உங்களுக்கு? அந்த பக்கத்து ஸ்டேடியம்ல இருந்தா விளையாடுவாரு. அவரோட குரு. Tough see, I can't bear with this type of and everything, so it was really hard to bat like Sachin Tendulkar. அவரையா வந்து இம்ப்ரோவைஸ் பண்ண சொன்னீங்கன்னா எவ்வளவு இம்ப்ரோவைஸ் பண்ணுவாரு? எனவே சும்மா இல்ல, ஆக்சுவலி வந்து பயங்கர சரியான பெர்ஃபார்மன்ஸ் மெட்ராஸ் சென்ட்ரல். ஸ்மைல் சேட்டை எவ்வளவு வாங்கி விட்டு கொடுத்து ஆண்டிங்க, உண்மையை சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து பேட்டில் ஸ்ப்ரிங் வச்சுருக்காங்க இவங்க, அதான் போயிடுச்சு. அதே மாதிரி ஊக்க மருந்து சோதனை நடத்தணும் இங்கே. சரி, மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வழங்கும் நேரம் இது. நெட் டிவி கோஆர்டினேட்டர் சுகன்யா வந்து இந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து தருவாங்க. அது வந்து அதுல 5000 ரூபாய் ஒர்த் எசென்ஷியல்ஸ் தர கிஃப்ட் ஹேம்பரும் வந்து இருக்குது. வேர்ல்ட் கிளாஸ் பவுலிங். ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு கலைக்கு வந்து பர்த்டே. ஸோ ஸ்மைல் சேட்டே கலையரசன் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ்ங்கிறது ப்ராப்பரா சர்ப்ரைஸா இருந்தா அதுக்கு பேர் சர்ப்ரைஸ். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கலை. வாங்க வாங்க வாங்க, எடுங்க கத்தி கத்தி எடுங்க, கத்தை கத்தை கத்தை. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவ ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி ஏங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், दोस्त बड़ा दोस्त, दोस्त किल्लै वास्ते, சவுத் முதல் நார்த்து சொல்லி கொடி ஏத்து. நண்பாவா நாம் அப்பவும் இப்பவும் எப்பவும் கிளீன் தான். ஓ நாம் தான் ஒன்றுக்குள் ஒன்றானால் ஒலிம்பிக் ரிங் தான். ஓ குறையாது நம்ம ஸ்நேகம், ஓ குறையாது நம்ம வேகம், ஓ குறையாது நம்ம ராகம். ஓ दोस्त बड़ा दोस्त, दोस्त किल्लै वास्ते, சவுத் முதல் நார்த்து சொல்லி கொடி ஏத்து. Many more happy returns. Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you, happy birthday to you. Okay, last song உங்களுக்காக. ஜூலை பிறக்கும் ஜூலை பிறக்கும், ஜூனியருக்கும் சீனியருக்கும், கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வனமோர் நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. இன்பம் வரலாம் துன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், நட்புக்கு நட்புக்கில்லை புற்றி புள்ளியே. ஓ ஓ ஓ சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை. அந்த அனைவருக்கும் பெரிய நன்றி, பெரிய நன்றி.